Nisa garesa garesa nisa gare. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் குழம்பும் பாறை ஃபிஷ் ஃப்ரையும் தான். அதுக்கு வந்து பாறை மீன் குழம்புக்கு வந்து தலை வாலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டை வந்து ஜேபி ஃபிஷ் ஃப்ரையோட மிளகாய் தூள் வந்து அந்த பவுடர் வந்து எடுத்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர் வந்து அந்த வாட்டர்லேயே வந்து ரைஸ் ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேபி பவுட்ரு போட்டு இது பண்ணி எடுத்து தனியாக காய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விற்றுட்டு குருமிளகு 10லேருந்து 15, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் அரை கிலோ நான் வந்து கொஞ்சம் அரை கிலோ கம்மியாக வந்து நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன், உரித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் 10 பல் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயமும் எல்லாம் நல்லா வணங்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதுக்கப்புறம் தேவைக்கான 6 மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன், வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம பவுடர்லாம் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணுவோம், அதனால் அளவாக 6 மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருக்குங்களா, வர கொத்தமல்லி, அது வந்து ஒரு கைப்பிடி, என் கைப்பிடி ஒரு கைப்பிடி நான் வெங்காயக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் போட்டுக்கிறதா வச்சுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனையும் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வணக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சைட் பை சைட். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சோம்ல, அதில் வந்து ஒரு கைப்பிடி, அதாவது அரை மூடி தேங்காயில் பாதி வந்து துருவி போட்டு அதையும் நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் எலுமிச்சம்பழத்தையும் ஊற வச்சுக்கிறேன். முன்னாடியே தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா குழம்பு ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் நான் கடலெண்ணெய் தான் இருந்துச்சு, அதனால் நான் கடலெண்ணெயே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் கரைச்சிக்கிறேன். அதாவது லெமன் சைஸில் நம்ம புளிஞ்சு வச்சுருந்த இதுவும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்கிற டைமில் எடுத்து ஊற்றிக்கிறேன். அந்த வணங்கின எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் நான் என்ன பண்ணேன்னா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தோசை தவாவில் வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு நம்ம பரட்டி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு புளி தண்ணி, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுட்டேன். நல்லா போட்டு நல்லா கொதித்து வந்தோடனையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து குழம்புல போட்டுட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனையும் அந்த பச்சை வாசம்லாம் போனோடனையும் எடுத்து ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். ஃபைனலி நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.